நாம் பார்க்கிற செய்தியின் தலைப்பு, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். ஆமேன் சொல்லுவோமே. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க. அதுதான் ஆவியானவர் இப்படி கொடுத்துட்டார். கர்த்தரை உறுதியாய், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். கவனிங்க தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லுவது முக்கியம் அல்ல. கர்த்தருக்குள் நான் கர்த்தரை எந்த நிலையிலே இருக்கிறேன் என்றால், ஏதோ மேற்போக்கான நிர்விசாரமான காரியங்களாய் கர்த்தருக்குள் இருக்கிறேனா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இல்ல, கர்த்தருக்குள் நான் உறுதியாய் அவருக்குள் செயல்படுகிறேனா? ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் நம்மிடத்திலே இன்றைக்கு எதிர்பார்க்கிற காரியம், இந்த கடைசி நாட்களிலே மேற்போக்காய் ஏதோ காரியங்கள் நடப்பிப்பதற்காய், என்னுடைய ஆசீர்வாதத்திற்காய், என்னுடைய வேண்டுதலுக்காய், என்னுடைய நன்மைகளுக்காய் நான் கர்த்தரை தேடுகிறேனா? இல்ல, என்ன ஆனாலும் கர்த்தரை நான் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேனா? அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம்? சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தரை நாங்கள் உறுதியாய், சொல்லுங்க அந்த வார்த்தை, உறுதியாய், உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. அப்ப உண்மையாகவே இந்த ஜெபம் அப்படிதான். கர்த்தருக்குள்ளாய் இருக்கிற இந்த ஜெபம், ஜெபத்திலே உறுதியாய். கர்த்தர் அதனாலதான் ஆவியானவர் எப்படி கொடுத்திருக்கிறார், உறுதியாய். ஏதோ மேற்போக்காய், ஏதோ சபையில சொன்னாங்க அதனால நான் ஜெபம் பண்றேன், ஏதோ காரியமாய் நடப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்பதாய் அல்ல. என்னுடைய ஜெபங்கள் உறுதி தன்மையுடன் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. என்னுடைய ஜெபங்கள் உறுதியாய் மாற வேண்டும். அப்போதுதான், அப்ப கர்த்தருக்குள் நான் எப்படியாய் செயல்படுகிறேன் என்றால், கர்த்தரை நான் உறுதியாய், அவர் மேல் முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எடுத்து ஒரு வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3-4 வசனங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் மேல் மாத்திரம் என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிறதா? அல்லேலூயா. உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை நான் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறேனா? கவனிங்க, நாம் கர்த்தரை நம்மை உறுதியாய், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்ப நல்லா கவனிங்க, நான் தேவனுக்குள் என்னுடைய விசுவாசம் உறுதி உள்ளதாய், என்னுடைய நம்பிக்கை உறுதி உள்ளதாய், இப்ப சொல்லப்பட்டது போல என்னுடைய ஜெபங்கள் உறுதி உள்ளதாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. ஏதோ மேற்போக்கான ஜெபங்கள் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்றால், ஏன் கர்த்தர் உண்மையாகவே நம்மை அழைத்த நோக்கம் என்ன? ஏன் கர்த்தர் இவ்வளவு பேரை விட்டு நம்மை அழைத்திருக்கிறார்? கவனிங்க. அப்ப உண்மையாகவே தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகவே, அவர் நம்மேல் வைத்த அனாதி தீர்மானத்தின்படியே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு இருக்கிறார். அப்ப கர்த்தருக்குள் நான் எந்த அளவு உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுகிறேன், அவரை தேடுகிறேன், அவர் மேல் நம்பிக்கை உள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் கர்த்தருக்குள் என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை அது உறுதி உள்ளதாய் காணப்படுகிறதா? இல்ல மேற்போக்கா? இல்ல, உறுதி இல்ல, கொஞ்சம் அப்படியும் கொஞ்சம் இப்படியும் இருக்குது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்யும் போது நான் கர்த்தரை நம்பிக்கையா இருக்கிறேன், என்னுடைய விசுவாசம் உயர்ந்து இருக்கிறது. கர்த்தர் ஒரு குறைவு வரும்போது, ஏதோ ஒரு காரணம், ஏதோ என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு பலவீனம் வரும்போது, கர்த்தர் மேல் இருக்கிற அந்த உறுதித்தன்மை எனக்குள் இருந்து குறைகிறதா? ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருக்குள் என்னுடைய விசுவாசம், அந்த வார்த்தை சொல்லுகிறது, உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்ப அப்படின்னா என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரம்தான் இருக்குது,
அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இல்ல. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரமே இருக்கிறது. தேவன் மேல் மாத்திரமே என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. அதனாலதான் சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே அநேக மனிதர்களை பார்க்கிறோம். கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்தும் அவர்களை அழைத்தும் தேவனுக்குள் உறுதியில்லாத மனிதர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியல. ஆசீர்வாதத்திற்கு பதிலாய் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சவுலை குறித்து நாம் பார்க்கும்போது, கர்த்தர் முதல் ராஜாவாய் சவுலை ஏற்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முதல் ராஜா சவுல். ஆனா சவுல் தேவனுக்கு பிரியமில்லாமல், உண்மையா சொல்லலாம், கர்த்தரை அவன் உறுதி தன்மையுடன் அவன் நம்பவில்லை. ஆமென் சொல்லுவோமே. கர்த்தரை அவன் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு கர்த்தர் மேல் உறுதியாய் அவனுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாதிருந்ததினாலே தேவன் தந்த ஆசீர்வாதத்திற்கு பதிலாக கர்த்தர் அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தலைகீழ மாத்திட்டார். ஆமென் சொல்ல மாட்டோமே. இனி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் கர்த்தருக்குள் எனக்குள் இருக்கிற நம்பிக்கை விசுவாசம், நான் கர்த்தரை உறுதி தன்மையுடன் அவர் மேல் விசுவாசத்தோடு இருக்கிறேனா? அல்லேலூயா. இல்ல 50% தான் இருக்கா? 50% ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நம்பிக்கை, ஏதோ ஒரு காரியத்துல என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் இருக்குதா? கர்த்தர் மேலும் நான் நம்பிக்கையா இருக்கிறேன், வேற ஒரு இடத்துல என்னுடைய நம்பிக்கை இருக்கிறதா? தயவு செய்து இன்றைக்கு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் வாசிப்போம். 17:5 வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் சவுலுக்குரியது. பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. உண்மையாகவே அவன் ஒரு மனுஷனை நம்புறான். யாரை நம்புறான்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ன ராஜாவா மாத்தி இருக்கிறாரு. ஆனா அவன் கர்த்தரிடத்துல எதையும் விசாரிக்காம எங்க போயிட்டான்? உரி கேட்கிற ஒரு சகோதரி, ஒரு அம்மா கிட்ட போய் அவங்க போய் உட்கார்ந்துட்டான். அவனோட நம்பிக்கை எங்க போயிடுச்சுங்க? கர்த்தர் மேல் இல்ல உறுதியான நம்பிக்கை. கர்த்தரை விட்டுட்டு உரி கேட்கிற இடத்துல போய் உட்காந்துட்டார் சவுல். உட்கார்ந்து என்ன பண்றாரு? என்னுடைய ஆட்சி எப்படி இருக்குங்க, எப்படி இருக்கு, என்னுடைய எப்படி நான் இருக்குமா, எப்படி என்னுடைய ராஜ்யபாரம் இருக்குமா இருக்காது, அங்க போய் கேட்கிறாரு. அருமையான தெய்வ பிள்ளைகளை, அங்க போய் கேட்ட உடனே கடைசியில் என்னாச்சு? நாளைக்கு இந்த உலகத்திலே நீ இருக்க மாட்ட. சாமுவேல் இருந்து சொல்றாரு, நாளைக்கு நீ என் கூட இருப்ப, உன்னுடைய ராஜ்யபாரத்தை உன்னிலிருந்து எடுத்து உன் சிநேகிதனாகி தாவீதுக்கு கர்த்தர் எப்பயோ கொடுத்து முடிச்சிட்டார். ஆமென் சொல்லோன்னு. ஏன் தெரியுங்களா? இந்த வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் எப்படியா இருக்கும்? அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? வாசிப்போம். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. இது இப்ப சொல்லப்பட்ட காரியம் கர்த்தர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறது, மற்றவர்கள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, மனுஷன் மேலே என்னோட நம்பிக்கை இருக்கு, வேற ஏதோ ஒரு காரியத்தின் மேலே என் நம்பிக்கை இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் சொல்லப்பட்ட காரியம். இப்ப கர்த்தர் மேல் மாத்திரம் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் உறுதியாய் கர்த்தர் மேல மாத்திரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றவர்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. வாசிங்கம்மா. மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதையும். அப்படின்னா அப்ப என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல மாத்திரம் உறுதியாய் இருப்போமானால் எந்த உஷ்ணம் வந்தாலும் சரி, எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, என்ன விதமான பலவீனங்கள் வந்தாலும் சரி, என்ன விதமான பஞ்சங்களே வந்தாலும் சரி,
கர்த்தர் இடைவிடாமல் இலை பச்சையாய் உங்கள் வேர்களை கர்த்தர் பாதுகாத்து உங்களை பலப்படுத்தி கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கையாய் இருக்கிற உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப முழு மனதோடு கர்த்தர் மேல் என்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும். கர்த்தர் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். ஏன் இப்படி மாறுது தெரியுங்களா? ஏன் இப்படி கர்த்தர் மேல் என்னுடைய நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிற நான், கர்த்தர் மேலேயும் நம்பிக்கை இருக்குது, வேற சில காரியங்கள் மேலேயும் என் நம்பிக்கை ஏன் மாறுகிறதுனா, வாசிங்க அடுத்த வசனம் வாசிங்கம்மா. 9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இருதயம் எப்படி இருக்கா? எல்லாரும் படிங்க. அது இருதயமே என்ன கேட்டா கிறுக்குள்ளதுன்னு நினைக்கிறது. திருக்குள்ளதுன்றது கிறுக்குன்னு வச்சிருக்கலாம் போல இருக்கு. ஆமா, கரெக்டு தான். எல்லாம் கர்த்தருக்காக, எல்லாம் உண்மையா எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி கிறுக்கு பிடிச்ச மாதிரி திருக்குள்ளதுன்றதை விட கிறுக்குன்னு வைத்திருக்கலாம். அப்படிதான் நடக்குது. இருதயம் என்ன பண்ணுது? எல்லாம் கர்த்தருக்காக எல்லாம் செய்யணும், எல்லாம் கர்த்தருக்காக நான் எல்லாம் ஜெபிக்க வேண்டும், எல்லாம் செய்த உடனே இருதயம் சொல்லுது எல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம், இருக்கிற வேலைகளை பார்ப்போம். கவனிங்க, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? அருமையான தேவ பிள்ளைகளே, ஏன் இவ்வளவு காரியத்தை சொல்லிட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஏன் அந்த இருதயத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய இருதயத்திலிருந்து தான் அந்த நம்பிக்கையும் உறுதித்தன்மையும் கர்த்தர் மேல் இருக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அந்த இருதயத்தை ஏன் கர்த்தர் குறிப்பிடுகிறார் என்றால், அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே தேவனுக்குள்ளாய் கவனிங்க, இந்த இருதயம் எப்படி இருக்கு தெரியுங்களா? கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளதாய், தேவனுக்குள்ளாய் எல்லாவற்றிலும் சரிசமமாய் தேவனுக்குள்ளாய் பலப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஆனா கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு சின்ன ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன பாடுகள் வந்த உடனே, என்னங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா? ஆமா, இல்லை சர்ச்சுக்கெல்லாம் போங்க, நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன், வரீங்களா? அங்க வந்தீங்கன்னா போதும், அருமையா சரியாடும் அப்படின்னு யாருனாச்சும் சொன்ன உடனே இந்த இருதயம் என்ன பண்ணுது சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, லேசா சாயுது. போய் தான் பார்ப்போமே. என்ன சொல்றாங்க? அந்த ராசி பார்க்குறவங்களாம் இருக்காங்க, வந்து பாருங்க, வந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும். சர்ச்சுக்கு வந்து போனாலே அந்த அத்தளவுக்கு நம்ம பவராக இது பண்ணலையே, அதுன்னு அது நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு உள்ள வரத்துக்குள்ள, காலெடுத்து வீட்டுக்குள் வைப்பதற்குள்ளாகவே உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும். என்னப்பா இது பயங்கர பவராக, சர்ச்சோட பவராக இருக்கும் போல இருக்கு. சரி போய் பார்ப்போம், ஆப்பம் தான் ஒன்று முடிஞ்சு போச்சு கதை. இப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் மேல் இருக்கிற அந்த உறுதித்தன்மையை பிசாசு வழுவி போக செய்கிறான். அதுதான் சொல்லுது. ஏன் இவ்வளவு காரியத்தை நம்பிக்கை குறித்து பேசிட்டு ஏன் அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியானவர் ஏன் இதை தீர்க்க தரிசனமா உரைக்கிறார்? ஏன் இருதயத்தை குறித்து சொல்றாருன்னா, அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இருதயத்துல உறுதியா இல்லாம தேவனுடைய நாமத்துல நம்முடைய இருதயம் தான் திருக்குள்ளதாய் அது மாறி என்ன பண்ணுது, உன்னுடைய உறுதித்தன்மையை பிசாசு குறைத்து போடுகிறான். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. உன்னுடைய உறுதித்தன்மையை பிசாசு குறைத்து போடுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, சவுலுடைய நிலைக்கு தான் கடைசியில் தள்ளப்படுவோம். சவுல் எங்க போயிட்டான்? பாகால்கள் சொல்லுகிற அந்த குறி சொல்லுகிற இடத்துல போய் உட்கார்ந்துட்டான். அவன் யாரு? ராஜாதி ராஜாவினுடைய தேவனுடைய முதல் ராஜாவாய் கர்த்தர் அவனை ஏற்படுத்தினார். ஆனா ஏன் அங்க போய் உட்கார்ந்தான்? கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. ஏன் அங்க போய் உட்கார்ந்தான்? அப்ப கண்டிப்பா அவனுடைய இருதயத்தை யாரோ வழுவி போக செய்திருக்கிறாங்க. ஆமென் சொல்ல மாட்டோமே. ஐயா அங்க போய் பாருங்க, ஒரே பிரச்சனையா இருக்கு, நீங்க ராஜாதனை போய் பாருங்க, அங்க போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி பலப்படுத்தி அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? அவர் மேல் மாத்திரம்தான் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கர்த்தர் மேல் மாத்திரம்தான். எங்க சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் மேல் மாத்திரம்தான் எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நம்பிக்கை உறுதியோடு இருக்கிறதா? இல்ல உறுதித்தன்மை இல்லாம அதை அசைவாடுகிறது போல. அதான் சொல்லப்படுகிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் இந்த பிசாசு சில வேளைகளிலே
என்ன செய்யறான் தெரியுங்களா? உண்மையாகவே அவனுடைய காரியத்திற்காய் இந்த உறுதித்தன்மை குறைந்த உடனே அவனுடைய காரியத்திற்காய் நம்மை இழுத்து கொண்டு போவான். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. கவனிங்க, ஜாக்கிரதை. கர்த்தர் சொல்லுகிறார், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. என் துதியை கர்த்தர் ஒரு நாளும், அது ஏன் என் துதின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஏன் என் துதின்னு சொல்லப்படுது? இந்த உலகத்துல துதி, பாடல், ஆராதனை வேற யாருக்கும் கிடையாது, கர்த்தர் ஒருத்தருக்கு மாத்திரம்தான். எத்தனை பேருங்க ஆமென்னு சொல்றீங்க? ஏன் என் துதின்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? இந்த உலகத்துல எல்லா துதியும், புகழும், கனமும், பாடலும், ஆராதனையும் கர்த்தர் எதுக்காக உருவாக்கின தெரியுமா? அவரை ஆராதிப்பதற்கு, பரலோகத்திலே அவரை துதிப்பதற்கு தான் கர்த்தர் இந்த துதியும், புகழும், பாடல்களும், ஆராதனைகளையும் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆனா இன்னைக்கு பாடல் எங்கெங்க பாடப்படுது சொல்லுங்களேன்? பாடல் எங்கெங்க பாடப்படுது? எங்கெங்கயோ பாடுறாங்க. ஆனா அதோட ஒரிஜினாலிட்டி சொல்ல போனா அது உண்மையான ரைட்ஸ் யாருது? இன்னைக்கு அப்படிதானே சொல்றாங்க. ரைட்ஸ் யாருது? பரலோகத்தின் தேவனுடைய ரைட்ஸை டூப்ளிகேட்டா இவங்க யூஸ் பண்றாங்க, பிசாசு. ஆமென் சொல்ல மாட்டோமே? பரலோகத்தின் தேவனுடைய காரியத்தை உண்மையா பிசாசா எப்படி மாறினா? அதனுடைய பின்புலம் என்ன? அவன் ஏன் பிசாசுன்றவன் யாரு? லூசிபர் தான் அந்த பிசாசா மாறினான். அவனுக்கு என்ன வேலை? கர்த்தரை ஆராதனை செய்வது. பாடு நல்லா பாடுப்பா, நல்லா பாடு, நல்லா உயர்த்தி பாடு. கர்த்தரை உயர்த்தி பாடுறது, கோடி கோடி தேவ தூதர்களை பாட வைக்கிறது. அவன் யோசித்த காரியம் என்ன தெரியுமா? இவ்வளவு பேர் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, எனக்கும் இந்த ஆராதனை ஒரு தடவை எனக்காக ஒரு ஆராதனை பண்ணா எப்படி இருக்கும்னு யோசித்தான். பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு பிசாசு வஞ்சித்து செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? தயவு செய்து கவனிங்க. பரலோகத்திலே செய்ய முடியாத, அவனுக்கு செய்ய முடியாத ஆராதனைகளை இன்றைக்கு பூமியில் உள்ள தேவனுடைய சாயலின்படி இருக்கிற பரலோகத்திலே தேவ தூதர்கள் அவனுக்கு ஆராதனை செய்யல. ஆனா இன்றைக்கு பூமியிலே தேவனுடைய சாயலின்படி இருக்கிற மனுஷனை கொண்டு அவனுக்கு ஆராதனை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். இது ஒரு ரகசியம், இது ஒரு ரகசியம். உண்மையாகவே பரலோகத்தில் தேவதூதர்கள் யாரும் அவனுக்கு ஆராதனை செய்யல. அவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அங்க செய்ய முடியாததை தேவன் உருவாக்கி அவருடைய சாயலின்படி இருக்கிற மனுஷனை கொண்டு அவனுக்கு ஆராதனை செய்ய இன்றைக்கு பிசாசு அநேகரை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரை விட்டு வழுவி போகிற இருதயம். அதனாலதான் சொல்லப்படுகிறது, திருக்குள்ள இருதயம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் இருக்கிற அந்த உறுதித்தன்மை மாறினாலே, தேவனை விட்டு மாறினாலே, கர்த்தரை விட்டு அந்த உறுதித்தன்மை மாறினாலே பிசாசினுடைய காரியம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை துதிக்கிற அந்த துதியை ஒருபோதும் கர்த்தர் விக்கிரகங்களுக்கு அவர் கொடுப்பதே கிடையாது. சத்தமா ஆமென் சொல்லுவோமே. வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் மகிமையை வேறொருவனுக்கும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் சொல்றார், அது அவருக்கு மாத்திரம்தான் சொந்தம். எல்லா புகழும், மகிமையும், எல்லா மாட்சிமையும் கர்த்தருக்கு மாத்திரம்தான் உரியது. கர்த்தர் சொல்றார், என் துதியை, என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன், கொடேன். கர்த்தர் சொல்றார், கொடுப்பதில்லை. அப்ப கர்த்தர் உண்மையாகவே இதில் வைராக்கியம் உள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப துதி, புகழ், அந்த ஆராதனை எல்லாமே கர்த்தர் ஒருவருக்கு தான். கர்த்தரே சொல்றார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் மறுபடியும் வலியுறுத்துறார், என் துதி. ஆனா பிசாசு என்ன பண்றான்? அதை டூப்ளிகேட்டா இன்னைக்கு உருவாக்கி, எல்லா பொய்யையும் உருவாக்கி அவனுக்குரிய ஆராதனையை, அந்த துதியை அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, எச்சரிக்கை. வாசிங்க, அதிலே 43வது அதிகாரம் 11வது வசனம். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. கர்த்தர் மறுபடியும் சொல்லுகிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் இன்றைக்கு பிசாசானவன் அநேக தேவனுடைய பிள்ளைகளை
வஞ்சித்து ஏமாற்றி இன்றைக்கு கர்த்தருக்கு எடுக்க வேண்டிய அந்த ஆராதனைகள், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய அந்த ஆராதனைகளை பிசாசுக்கு செய்யும்படியாய் தேவ ஜனங்களை, என்ன சொல்லப்போனா எல்லா ஜனங்களையும் ஏமாற்றி பிசாசானவன் வஞ்சித்திருக்கிறான். கவனிங்க. அப்ப தேவன் மேல் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் உறுதி உள்ளதா இருந்தாதான் உண்மையாகவே இந்த காரியத்திலிருந்து நான் விலகி கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய். கர்த்தர் மேல் அந்த உறுதி, விசுவாசம் கர்த்தர் மேல் முழு மனதோடு இருக்கும்போதுதான் உண்மையாகவே எல்லா நிலையிலும் கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்திலே நம்மை நிலைப்படுத்துவது மிக உறுதி. ஆமென் சொல்ல மாட்டோமே. அப்ப உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கும் என்னுடைய ஆராதனை இருக்கிறது, தேவன் மேலே என்னுடைய நம்பிக்கை இருக்குது. இந்த உலகத்தின் சில காரியங்கள் மீதும் மனிதன் மேலும் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது என்றால் உண்மையாகவே சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம். வாசிப்போம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலை அற்றவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன்னுடைய வழிகள், தன்னுடைய எல்லா காரியங்களிலும் நிலையற்றவனாகவே அவன் காணப்படுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கர்த்தர் மேல் மாத்திரம் என்னுடைய உறுதி இருக்கிறதா, இல்லை இருமனம் உள்ளவர்களாய் இந்த உலகத்திற்கும் தேவனுக்கும் இந்த உலகத்தின் காரியத்திற்கும் இந்த உலகத்தின் நடவடிக்கைகளுக்கும் என்னுடைய இருமனம் உள்ளவர்களாய் நான் செயல்படுகிறேனா? அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நல்லா கவனிங்க. தேவன் மேல் மாத்திரம், அவர் மேல் மாத்திரம் தான் என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம் உறுதி உள்ளதாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருமனம் உள்ளவர்களாய் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், ஒரு ஊழியக்காரன் 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்? ஒருத்தனை பகைப்பான், ஒருத்தனை உயர்த்துவான், ஒருத்தனை கீழே தள்ளுவான், ஒருத்தனை மேலே உயர்த்தி காண்பிப்பான். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு ஊழியக்காரன், ஒரு மனிதன் 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. அப்போ நம்முடைய எஜமானர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரமே இருக்க வேண்டும். அப்போ கவனிங்க, அப்ப கர்த்தர் மேல் மாத்திரம் என்னுடைய நம்பிக்கை இருக்கணும்னா, இந்த இருதயத்தை குறித்து கர்த்தர் சொல்லும் போது இருமனம் உள்ளவர்களாய் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை திருக்குள்ள இருதயமாய் அல்ல. எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும் தெரியுங்களா? கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ள இருதயமாய் என்னுடைய இருதயம் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா சொல்லுங்க. வைராக்கியம் உள்ள இருதயம். ஆமென் சொல்லுங்க. சத்தமே வரமாட்டது. நல்லா சொல்லுங்க. வைராக்கியம் உள்ள இருதயம். அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, அது என்ன வைராக்கியம் உள்ள இருதயம்? அது எப்படி எனக்கு கிடைக்கும்? வைராக்கியம் உள்ள இருதயம் தேவனுக்குள்ளே அப்படின்னா என்ன தெரியுங்களா? அதுதான் உறுதி உள்ள, எந்த நிலையிலும் எந்த வேலையிலும் கர்த்தர் மேல் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய உறுதித்தன்மை, வைராக்கியம், என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் மேலதான் என்னுடைய நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு அருமையான தேவ மனிதர்களை இந்த இடத்துல வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற் சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். பாருங்க, நேபுகாத்நேச்சார், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். எதுக்கு தெரியுங்களா? ஏன் நிறுத்துறான்? வாசிங்க. அதிலே வாசிப்போம். 4 வாசிப்போமே. கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள்.
எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின அந்த 60 முழ உயரமான 6 முழ அகலமும் உள்ள அந்த பொற்சிலையை அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பணிந்து கொள்ள வேண்டும். என்ன அது என்ன அடையாளம் தெரியுமா? என்னென்ன பண்றாங்க? நாகசுரம், கவனிங்க, அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு, எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடுவோம். எல்லா மியூசிக் பிபிலாம் ஊதி நல்லா டப டப டபன் மியூசிக்லாம் அடிப்போம். அந்த மியூசிக் வாசிக்கும் போது எல்லா ஜனங்களும் தாழ விழுந்து எதை வணங்கணும்? அவன் நிறுத்தின அந்த விக்கிரகத்தை, அந்த பெரிய விக்கிரகத்தை எல்லாரும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும். யார் சொல்றா இத? அந்த தேசத்தினுடைய ராஜா சொல்றான், நேபுகாத் நேச்சார் சொல்றான். கவனிங்க, உடனே ராஜா சொல்லிட்டாருப்பா, ராஜா சொல்லிட்டாரு, அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு மாற்று பேச்சே கிடையாது அப்படின்னு ஒண்ணு. இப்போ நாங்கள் ஒரு மியூசிக் போடுவோம், இப்போ ஒரு மியூசிக் சத்தம் கேட்கும், எல்லாம் வாசிப்பாங்க. வாசிக்கும் போது ஒருத்தர் நிற்கக்கூடாது, எல்லாம் தாழ விழுந்து நான் நிறுத்தின இந்த விக்கிரகத்தை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, உடனே கவனிங்க, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கப்படுது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிச்சு, ஏன் தெரியுங்களா? ஒருவேளை நீ பணிந்து கொள்ளாம போனா என்ன செய்துடுவேன்? கர்த்தருடைய வார்த்தை அவன் சொல்றான் பாருங்க, அந்த கட்டிக்காரன் சொல்லுகிறான், அக்கினி, அவன் அந்நேரமே எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். அல்லேலூயா. டேய், யாராவது வணங்காம இருந்தீங்கன்னா அதே நேரத்தில் அக்கினி சூளையின் நடுவில் உங்களை உள்ள போட்டு எரிச்சிருவோம். ஆமேன்னு சொல்லுவோமே. ஒரு தேசத்தினுடைய ராஜா அப்படி சொன்ன உடனே தேசத்தின் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? எப்பா, ஏன் ராஜாவை நம்ம பகைச்சிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே என்ன பண்ணிடுவோம்? சொல்லுங்க எல்லாரும். அது அவர் என்ன சொல்றாரோ அதை உடனே செஞ்சிருவோம். உடனே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்தோடனே எல்லாரும், ஒருத்தர் கூட நிக்கல, அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் அமைதியா பணிந்து கொள்றாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்க பணிந்து கொண்டாங்க. ஆனா தேசத்துல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சரி, யார் யார் வரலையோ அவங்களெல்லாம் கூப்பிடு. நம்பிக்கை உள்ளவர்களாய் உறுதி உள்ள 4 பேர் இருக்கிறாங்க, அல்ல 3 பேர் முக்கியமா இருக்கிறாங்க. யாரா விசாரி அப்படின்னு பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்களை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அவங்களை கண்டுபிடிச்சப்பா, ராஜா ஒரு பொருசலை நிறுத்தி இருக்கிறாரு, எல்லாரும் பணிந்து கொள்றாங்க, ஒரு நேரம் வந்து பணிந்து கொள்றாங்க. நீங்களே வந்து என்ன பண்ணுங்க, அதை பணிந்து கொள்ளுங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த ராஜாங்கத்திலிருந்து அவங்களுக்கு தாக்கியது போகுது. உடனே அவங்க சொல்றாங்க, ராஜா வச்ச பொருசலே நாங்க பணிந்து கொள்ளமா, அதெல்லாம் எங்களால பணிந்து கொள்ள முடியாது, ராஜா கிட்டே போய் சொல்லிட்டு. அது பெரிய டீட்டெயில் உங்களுக்கு இதுவா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். ராஜா வச்ச சொல்லி நாங்க வணங்கி கொள்ளமா, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம், அவர் ராஜா கிட்டே போய் சொல்லி நாங்களாம் வணங்க முடியாது. இது ராஜாவின் காதுகளுக்கு போன உடனே, கவனிங்க, ராஜாவின் காதுகளுக்கு போன உடனே எல்லாரும் உடனே கூப்பிடுற ராஜா, டேய் அந்த 3 பேரை முதல்ல கூப்பிடு, 3 பேரை முதல்ல கூப்பிடு. இப்ப ராஜாவுக்கு, நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக அந்த 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. அவங்க சொல்ற பதில மாத்திரம் கவனிங்க. இப்ப ராஜா கேட்கிறான், ஏன்பா நான் நிறுத்தின பொருசலையை நீங்க வணங்கி கொள்ளல? வாசிங்க, அதுல 16 இருந்து வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்க, இப்ப ராஜா கேக்குறான், டேய் தம்பிகளா, என்கிட்ட தான் வேலை செய்யறீங்க, நீங்க என்னோட ராஜாங்கத்தில் தான் இருக்கிறீங்க, தேசத்தின் ஜனங்கள்லாம் வந்து பணிந்து கொள்றாங்க, நீ என்கிட்ட வேலை செய்யற ஒரு ஸ்டாஃப் எல்லாரும் வந்து பணிந்து கொள்றாங்க, நீ ஏன் இன்னும் பணிந்து கொள்ளல அப்படின்னு சொல்ல. ஒருவேளை இப்ப நான் மியூசிக்லாம் வாசிக்க சொல்றேன், நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிப்பாங்க, இப்பயாவது நீ பணிந்து கொள். அந்த 3 பேரும் சொல்றான், ராஜாவே, நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர வேற ஒருத்தனுக்கும் நாங்க கையை எடுக்க மாட்டோம். சத்தமா வராமைன்னு சொல்லுவோமே, வேற ஒருத்தனையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம், நீங்கள் தேவனாகிய நாங்கள் ஆராதிக்கும் தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் உறுதியுள்ள
தேவன் மேல் இருக்கிற உறுதி உள்ள மனம். ஆமென் சொல்ல மாட்டோமே. ராஜா சொல்றான், ராஜா கிட்ட தான் வேலையை செய்யறாங்க இவங்க, ராஜாங்கத்துல தான் வேலையை செய்யறாங்க. ராஜா சொல்றான், எதுல நின்று சொல்றான், டேய் மற்றவங்க சொல்லும்போது கூட சொல்லி, ராஜா சொன்ன உடனே என்ன பண்ணிவிடுவோம், பயந்து, சரி ராஜா நீங்க நாங்கள் சரி எங்களுக்கு சரியா தெரியல புரியல, சரி நாங்கள் இப்போ காலில் விழுந்துடுறோம், கவனிங்க தயவு செய்து கவனிங்க, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ராஜாங்கத்தில் உடனே கீழே விழுந்து உடனே பணிந்து கொள்வாங்க. ராஜாவுக்கே அவன் பதில் சொல்றான், ராஜாவே நாங்க ஏன் பணிந்து கொள்ளன்ற உனக்கு சொல்லணும் அவசியமே கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆமென் சொல்லுவோமே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை தப்புவிக்கலனாலும் பரவாயில்ல, நெருப்புல விழுந்து செத்தாலும் சாவோம், நீர் நிறுத்தின இந்த விக்கிரகத்தை நாங்க வணங்க மாட்டோம். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? இதுதான் தேவன் மேல் இருக்கிற உறுதி உள்ள மனம். அல்லேலூயா. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. அந்த வார்த்தை சொல்லப்படுது, அவன் மூர்க்கமடைந்து, அப்படின்னா கோபத்தினுடைய எல்லைக்கு போயிட்டான். அவன் மூர்க்கமடைந்து, ஏய் என்கிட்ட வேலை செய்கிறவன் 3 பேரும் என்கிட்ட சம்பளம் வாங்குறவன், இவ்வளவு திமிரா அவனுங்களுக்கு, டேய் இப்போ மியூசிக் வாசி விழுந்துறியா இல்லையா, அதெல்லாம் விழவே முடியாது. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை தவிர நாங்கள் வேற யாரையும் வணங்க மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருங்க இந்த தீர்மானத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த உறுதித்தன்மையோடு இருக்கிறீங்க? கர்த்தர் மேல் மாத்திரம்தான் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய விசுவாசம். அவர் மேல் மாத்திரம்தான் எங்களுடைய உறுதியான நம்பிக்கை. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. இன்றைக்கு உண்மையாகவே நமக்கு சில நெருக்கங்கள் இவங்களுக்கு வந்தது பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, சில நெருக்கங்கள், சில விதமான தடைகள், எதிர்ப்புகள் வந்த உடனே கர்த்தரை விட்டு வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் மாறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் அநேக காரியங்களை தெரிந்தோ தெரியாமலும் செய்கிறோம். கவனிங்க, எச்சரிக்கை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் மேல் உறுதியான அந்த நம்பிக்கை, விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம், அந்த உறுதியான நம்பிக்கை, கர்த்தர் நம்மிடத்தில் இதுதாங்க எதிர்பார்க்கிறாரு. அவன் எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க. 3 வாலிபர்களும், ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். என்ன தைரியம் பாருங்க அவங்களுக்கு. அந்த ராஜா இதை கேட்ட உடனே பயங்கர கோபமா மாறிடுறான், மூர்க்கமடைகிறான். இனிமே உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. டேய், ஒரு தடவை சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அந்த அக்கினி சூளையை சூடாக்கு. அல்லேலூயா. இப்ப பாருங்க கடைசியா என்ன நடக்குது, அந்த அக்கினி சூளையில 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையில தேவன் அந்த ராஜா என்ன பண்றான், நேபுகாத்நேச்சார் தூக்கி உள்ள போட்டுட்டான். கவனிங்க, அக்கினி சூளையின் நடுவில் இருந்து கர்த்தர் பாதுகாப்பார்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அக்கினி சூளை நடுவில் அவங்களை தூக்கி போட்டுட்டாங்க. கவனிங்க, அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை செய்வதற்காக பிசாசு இப்படிப்பட்ட ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் யூஸ் பண்ணுவான். உங்களை கர்த்தர் விடுவிக்கிறாரா பார்ப்போம். தேவனுக்காக நீ வைராக்கியமா நிற்கிறியா, தேவனுக்காக நீ எல்லாவற்றிலும் செயல்படுறியா, கர்த்தர் உன்னை விடுவிக்கிறாரான்னு பார்த்துடலாம். கவனிங்க, என்ன நடந்தாலும் சரி கர்த்தருக்காக உறுதியா நில்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். தூக்கி போடும்போது அவங்க என்ன நினைத்திருப்பாங்க, 3 பேர்ல ஒருத்தர், டேய் தூக்கி போட மாட்டாங்கன்னு நினைச்சா உள்ள தூக்கி போட்டுருவாங்க போல இருக்க, கிட்ட வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், என்ன சொல்ற, 3 பேர்ல யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கலாம்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் யாராவது ஒருத்தன் சொல்லியிருக்கலாம்ல, டேய் உள்ள தூக்கி போட மாட்டாங்கன்னு நினைச்சா உள்ளே போட்டுருவாங்க போல இருக்க, இல்லை பணிஞ்சிருவோமா, ஒருத்தனும் சொல்லலை. 3 பேரும் ஒரே இருதயம் உள்ளவர்களா இருக்கிறான். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டோமே. 3 பேரும் தூக்கி போட்டோம், விடுறா போடுவான், உள்ள விழுவான். கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவர். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர். போ, விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, அக்கினியில் விழுந்து சத்தாலும் சாவோம், நீ நிறுத்துற விக்கிரகத்தை நான் வணங்கவே மாட்டேன். அல்லேலூயா. தூக்கி உள்ள போட்டாச்சு. அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபத்தினால 7 மடங்கு சூடாக்கி உள்ள போட்டுட்டான். இப்ப உள்ள பாக்குறான், எப்பா அவனுங்க எப்படி உள்ள உடஞ்சி சாகுறானுங்க. டேய் அக்னி சூளை தர, நான் மேல இருந்து பார்க்கணும். அக்னி சூளை தரடா, நான் மேல இருந்து அவனுக்கு எப்படி சாகுறானுங்கன்றத பார்க்கணும். உள்ள எலும்பெல்லாம் எப்படி உடையுது, எலும்பு உடையுதா, தலை உடையுதா, உடஞ்சி எப்படி சுக்குனரா உடையிறாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு மேல இருந்து ராஜா தூரத்துல மேல அவங்களுக்கு ஒரு பார்ப்பதற்கு ஒரு தனி வழி இருக்கும்.
அது வழியா பார்க்கிறான். உள்ள விழுந்த உடனே ஐயோ அம்மா, ஐயோ எரியுதே, எல்லாம் எரியுதேன்னு கத்துவான்னு பார்த்தா உள்ள ஏசி போட்ட மாதிரி உள்ள 3 பேர் ஜாலியா உலாவிட்டு இருக்கிறான். ஆமேன்னு சொல்ல மாட்டோமே. ஏதோ ஒரு 10 டன் ஏசி போட்ட மாதிரி உள்ள என்ன பண்றான் ஆளு, 3 பேர் சந்தோஷமா உள்ள ஜாலியா உலாவிட்டு இருக்கிறான். ஆமேன்னு சொல்ல மாட்டோமே. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே. வாசிங்க அதுல இப்ப 20 வாசிங்க மாதிரி 24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்றார். கர்த்தருடைய வார்த்தை இந்த ராஜா சொல்றான். தேவனை அறியாத ஒரு ராஜா சொல்றான். டேய் உள்ள தூக்கி போடுறது எத்தனை பேர்? 3 பேரு. 4 பேரு ஒரு சேதமும் இல்லாம நல்லா ஜாலியா சந்தோஷமா விடுதலையா அவன் உள்ள உலாவி கொண்டு இருக்கிறானே. என்னது? 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரன். அப்படின்னா தேவபுத்திரன் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இது குறிக்கிறது. சத்தமா ஒரு அலையிலே சொல்ல மாட்டோமே. தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. உள்ள அமைதியா உலாவுறான். உள்ள ஐயோ அம்மான்னு சவுண்டு கேட்கன்னு பார்த்தா தேவ ஒண்ணுமே சத்தம் இல்லாம அமைதியா விடுதலையா சந்தோஷமா உள்ள உலாவுறான். உடனே ராஜா பார்த்தான், தூக்குங்கடா அவனை எப்படியாவது, உள்ள தூக்கு, உள்ள கயிறு போட்டு அவனை தூக்கு அப்படின்னு ஒண்ணு பாருங்க. என்ன நடக்குது? வாசிங்க தொடர்ந்து வாசிங்கம்மா. எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தர் அவங்க சொன்ன வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்திட்டார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? கவனிங்க தேவ பிள்ளைகளே. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்துக்கு உள்ள அந்த உறுதி, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த உறுதி, தேவன் மேல் இருக்கிற அந்த உறுதியான நம்பிக்கை, தேவன் மேல் இருக்கிற அந்த உறுதியான விசுவாசம், உண்மையாகவே சொல்லுகிறேன். அவன் சொல்றான், மேல வாங்கப்பா அப்படின்னா ஏதோ உள்ள ஏதோ ஒரு ஏசில இருந்து மேல தூக்குற மாதிரி அருமையா மேல வரான். உள்ள இருக்கிறவங்க அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லாரும் அவங்கள வேடிக்கை பார்க்கிறாங்க. என்ன பார்க்கறான் தெரியுமா? குறைந்தபட்சம் நெருப்புல தூக்கி போட்டா முதல்ல என்ன ஆகணும்? ஆள் சாகுறானோ இல்லையோ, முதல்ல என்ன ஆகணும்? முதல்ல நம்ம வீட்டில் நம்ம சமையல் பண்ணும்போது, அந்த தாய்மார்கள் சமையல் பண்ணும்போது அந்த அங்கே இருக்கிற துணி லேசா பட்டாலே என்ன ஆகுது? ஒரு செகண்ட்ல ஐயோ பத்தி போட்டு தண்ணியை ஊத்து, ஃபயர் சர்வீஸோட கூப்பிட அவங்கள ஊத்து கரெக்ட் இல்லை? ஒரு செகண்ட்ல அவ்வளோ காரியம் நடக்குது. அவங்க மேலே மறுபடியும் மேலே தூக்கப்படுறாங்க. தூக்கின பிறகு உள்ள போட்டது 3, உள்ள இருந்தது உள்ள தூக்கி போடும்போது 3 பேர் இருக்கிறாங்க, உள்ள உலாவிடுது 4 பேர். ஆனால் மேலே தூக்கும்போது மறுபடியும் 3 பேர் தான் வராங்க. தூக்கின பிறகு எல்லாரும் அவங்கள செக் பண்றது என்ன தெரியுங்களா? என்னப்பா இது, ஆளுங்க சாகலனாலும் பரவாயில்ல, ட்ரெஸ்ஸு கூட எப்படி எரியாம இருக்கு. ஆமென்னு சொல்லுவோமே. கவனிங்க, வாசிங்கம்மா அந்த வசனத்தை. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களுக்கு வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். கவனிங்க தேவ பிள்ளைகளே, அந்த Dress மேல கூட அது கருக வேண்டாம், அந்த அக்கினியின் மனம் கூட அவங்க மேல வீசல. தலையில் இருக்கிற அந்த சின்ன ஒரு முடி கூட கருகலையா. ஆமென்னு சொல்ல மாட்டோமே. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அக்கினிக்கு முன்பாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இந்த உலகத்தின் அக்கினி நம்மை சேதப்படுத்தாது. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அலையிலே வரமாட்டது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான், தேவன் மேல் மாத்திரம் என்னுடைய உறுதித்தன்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்கலனாலும் சரி, விடுவித்தான் சரின்னு சந்தோஷமா இருக்கு, விடுவிக்கலனா சரியில்லைன்னு சொன்னாதான் பயமா இருக்கு. அது சொல்றதுக்கு தான் பயமா இருக்கு எங்களுக்கு. பயப்படாதீங்க. உங்க இருதயத்துல உங்க விசுவாசம், நம்பிக்கை கர்த்தர் மேல உறுதியா இருக்கா? கவனிங்க, கர்த்தர் மேல உறுதியா இருக்கா? எந்த நிலையிலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சத்தமா ஒரு ஆமென்னு சொல்ல மாட்டோமே. எந்த நிலையிலும். அவ்வளவுதான். பிசாசே அவன் டிக்ளரேஷன் பண்ணிடுவான். என்ன டிக்ளரேஷன்?
அவ்வளோதான், இவர்களின் கதை முடிந்தது. என்ன டிக்ளரேஷன் பண்ணுறான்? ஏய், அவன் 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 அவனோட ஆஃபீஸுக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிடுவான். இந்த அம்மா ரொம்ப நாள் இருக்கா ஏசுன்னு சொல்லிச்சு, அவ்வளோதான் கதையை முடிச்சிட்டேன், முடிஞ்சிடுச்சு. பிசாசே ஒரு டிக்ளரேஷனுக்குள்ளே வந்துடுவான், அவ்வளோதான் இவன் கதையை முடிச்சிட்டேன், இந்த ஐயாவோட கதையை முடிச்சிட்டேன், இவன் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்னு அவனே ஒரு காரியத்துக்கு வந்துடுவான். உங்களுடைய உறுதி கர்த்தர் மேலே இருந்தா மரித்த உங்களை மறுபடியும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. பிசாசு ஏமாற்றப்படுவான், கர்த்தர் உங்களை ஜீவனுள்ளவர்களாய் மறுபடியும் உயிர்ப்பிப்பார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு மரிக்கும் போது பிசாசு அப்படிதான் நினைச்சிருப்பான். அவ்வளவுதான் அவன் என்ன பண்ணிட்டான்? இயேசு என்ன ஜெயிக்கணும்னு வந்தாரு, கடைசியில் அவர் தோற்று போய் மரித்துட்டார். அவ்வளவுதான், அவர் தோற்று போய் மரித்துட்டாரு. என்ன ஏதோ பண்ண போறாருன்னு நினைச்சேன், ஏதோ பெருசா என்ன செஞ்சிருவாருன்னு நினைச்சேன், ஒண்ணுமே செய்யலையே. இயேசு ரத்தம் சிந்தினாரு, அதனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை தான், பரவாயில்ல. ஆனா ஒண்ணுமே இல்லை, அவர் மரித்து போயிட்டார். அவ்வளவுதான் இயேசு கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் பிசாசு நினைச்சிருப்பான். ஆனால் என்றைக்கு இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, மறுபடியும் அப்போதுதான் பிசாசு நினைத்தான், இயேசு கிறிஸ்து மரித்து அவருடைய கதை என்றைக்கும் முடிந்து போவதில்லை, இனிமே தான் எனக்கு பெரிய தலைவலியே அப்படின்னு அன்றைக்கு பிசாசு நினைத்தான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சிடுச்சு, இயேசு இதோடு முடிந்து விட்டார், அவன் பிசாசு நினைத்திருப்பான். ஆனால் எப்போது இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ, சாத்தானின் தலையை விடுவதற்காக அல்ல, அவன் தலையை நசுக்குவதற்காக தான் தேவன் பிசாசை அவன் கதையை முழுவதுமாய் முடித்து போடுவதற்கு தான் இயேசு இந்த பூமியில வந்தார் பிசாசு நினைத்து கொண்டான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய நம்பிக்கை இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல. கவனிங்க, இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் உறுதி தன்மையோடு இருக்குதா, இல்ல அநேக விக்கிரகங்கள் இடத்துல நம்முடைய இருதயம் சாய்கிறதா? கவனிங்க, தயவு செய்து கர்த்தரை நாம் ஆராதனை செய்கிற கர்த்தர், அவர் வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடினா அவ்வளவு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எத்தனை பேருங்க ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. வானம் அவரது சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குது, பூமியில கால் வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவ்வளவு பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவதான் சொன்னாங்க அவங்க, அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்திற்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், இதெல்லாம் அவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் அவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு குறித்து இப்ப டாக்டர் சொல்லிட்டாங்களா, அவ்வளவுதாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருப்பீங்க, இதோட கொஞ்ச நாள் செத்து போயிடுவீங்க, இன்னும் கொஞ்ச நாள் அவ்வளவுதான், உங்க கதை முடிஞ்சிடும், இன்னும் கொஞ்ச நாள் உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும், உங்க உறவினர்கள் சொல்லிட்டாங்களா, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கவே மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. இயற்கைக்கு மேலான காரியங்களை பரலோகத்தின் தேவன் உங்க வாழ்க்கையில நடத்தி முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா வரமாட்டதே? சத்தமா இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயற்கைக்கும் மேலான காரியங்களை, பிசாசு நடுங்கும்படியான காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அந்த நேபுகாத்நேச்சார் என்ன ஆச்சு தெரியுங்களா? நேபுகாத்நேச்சார் இதை பார்த்து நடுங்குறான். எப்படியா? ஒரு அக்கினியில 7 மடங்கு சூடாக்கியாச்சு, உயிரோடு வரான். அந்த சால்வை நிசார் அது நல்லா பறந்துகிட்டே வருது, அந்த மேல போட்ட சால்வை கூட ஒண்ணுமே ஆகல, அது மேல ஒரு அக்கினியின் வாசனை கூட வீசல. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வணங்குகிற அந்த தேவன் தான் உலகத்திலே உண்மையுள்ள ஜீவன் உள்ள தேவன். சத்தமார் அல்லேலூயா சொல்லுவோமே. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை சந்தோஷம் எது தெரியுங்களா? நான் ஏதோ போன வந்த தெய்வத்தை ஆராதிக்கல, உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்னுடைய நம்பிக்கை, ஏன் பிசாசு நம்முடைய இருதயத்தை வழி போக செய்யறாள், அதிலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன் என்ன சும்மா தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறான் பிசாசு? காரணம் என்ன? அப்போ நான் ஒரு உண்மையான வழியில உண்மையான தேவனை நான் ஆராதிக்கிறேன், அதிலிருந்து என்னை விலக செய்வதற்கு தான், அந்த உறுதித்தன்மையை குறைப்பதற்கு தான் பிசாசு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகள், இப்படிப்பட்ட காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துறான். என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் மேல் என்னுடைய உறுதித்தன்மை இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அப்ப நல்லா கவனிங்க, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், தேவன் மேல் உறுதியுள்ள நம்பிக்கை இருக்க வேண்டுமானால் கர்த்தர் மேல் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க?
என்னுடைய கர்த்தர் மேல் என்னுடைய இருதயம் வைராக்கியம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டோமே. கவனிங்க, வைராக்கியம் என்பது மாம்சத்தின் கிரியை என்று கலாத்தியர் சொல்லப்படுது. கவனிங்க கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க. வைராக்கியம் என்பது மாம்சத்தின் கிரியையிலே இதெல்லாம் வரும். மாம்சத்தின் கிரியைகள் அசுத்தம், காம விகாரம், கொலைகள், இந்த இப்படிப்பட்ட காரியங்கள்ல கோபங்கள், இதில் எல்லாத்துலேயும் வரும். அதில் வைராக்கியமாக வரும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம் அதே கலாத்தியர் சொல்லப்படுகிறது. வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வாசிப்போம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 18வது வசனம். வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். போதும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. ஆமென் சொல்ல மாட்டோமே. எதில் பாராட்டணும்? எதில் வைராக்கியம் பாராட்டணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நல் விஷயத்துல, உண்மையா சொல்ல போனா கர்த்தருடைய விஷயத்துல வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எதில் வைராக்கியம் பாராட்டுறோம்? சொல்லுங்களேன். நம்ம எதில் வைராக்கியம் பாராட்டுறோம்? சொல்லுங்க, எதில் வைராக்கியம் பாராட்டுறோம்? செத்தா கூட எங்க தூரத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அது மூஞ்சு கூட பார்க்கணும். மூஞ்சா அது மூஞ்சுலேயே குத்தணும் போட இருக்குது. சொல்கிறோமா இல்லையா? எங்கள் தங்கச்சி ஒன்று இருக்குது ஊரில், எப்போ இது செத்தா கூட போக மாட்டேன். தேவையில்லாத வேஸ்டான காரியத்துக்கு உங்கள் வைராக்கியத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க. வைராக்கியம் யார் மேலே இருக்கணும் தெரியுமா? கர்த்தர் மேலே இருக்கணும். சத்தமாக ஒரு ஆமென் சொல்ல மாட்டேறாமே. தேவையே இல்லாத, பிரயோஜனமே இல்லாத காரியத்துக்கு வைராக்கியமா, இதுக்காக நான் பாருங்க எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுங்களா? 30 வருஷமா எங்கள் ஊருக்கே நான் போகிறதில்ல, எங்கள் தங்கச்சியே பார்க்கறதில்ல, எங்கள் பெரியப்பாவே நான் பார்க்கறதில்ல, எங்கள் வீட்டில் உள்ள யாருமே நான் பார்க்கறதில்ல. இப்படியே இருந்து இப்படியே செத்தாலும் சரி நான் பார்க்கவே மாட்டேன். நீ செத்து தான் பார்ப்பார் கடைசியாக ஒரு நாள். என்ன ஆனாலும் சரி, தேவையில்லாமல் வைராக்கியத்தை வேஸ்ட் பண்ணுற. நம்ம வைராக்கியம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். நல் விஷயத்தில், கர்த்தருடைய விஷயத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். அல்லேலூயா. வைராக்கியம், மாம்சத்தில் உள்ள வைராக்கியம் வேஸ்ட். ஆனால் ஆவிக்குரிய வைராக்கியம், தேவன் மேல் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் உறுதியாய் கர்த்தருக்காக என்ன நடந்தாலும் சரி, அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயிர் போனாலும் சரியா, கர்த்தருக்காக நாங்கள் நிற்போம். இந்த வைராக்கியம் நமக்கு தேவை, அவசியம். இந்த கடைசி நாட்களிலே ஏன் பிசாசு நம்முடைய இருதயத்தை வழுவி போக செய்கிறான். அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளணும்னா கர்த்தருக்குள் என்னுடைய இருதயம் உறுதி உள்ளதாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமே வரமாட்டதே. அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே. அப்போ என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1வது வசனம் வாசிப்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது என்ன அழகா சொல்றான் பாத்தீங்களா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி. ஆமென் சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்களேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட்லாம் எல்லாரும் வீட்லையும் பாட்டெல்லாம் பாடும். இந்த கேசட்லாம் இருந்தப்போ பாட்டெல்லாம் பாடும். அப்புறம் இந்த சிடி இருக்கும்போது கூட பாட்டெல்லாம் பாடுச்சு. என்னைக்கு அது சுருங்கி இவ்வளோண்டு சின்னதாக ஆச்சோ, நாங்கள் யூடியூப்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோங்க. யூடியூப்லேயே பலது வருது, எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கிறோம். என்னது? எப்படி குழம்பு செய்யலாம், எப்படி மிளகாப்பொடி போட்டு எதை கொட்டி எதை செய்யலாம், எப்படி சீக்கிரமாய் செய்யலாம், சீக்கிரமாக செய்து எல்லாவற்றையும் சீக்கிரமாக செய்து சீக்கிரமாக செத்துடுறான் ஆள் இன்னைக்கு. கரெக்டு தானே? யூடியூப்பில் இல்லாதது எல்லாத்தையும் பார்க்கலாங்க. இப்போ என்னாச்சு தெரியுங்களா? பாட்டு போடலான்னு தான் ஃபோனை எடுத்தது. காலைல இது பாட்டு போடுறதுக்கு முன்னாடி இது எப்படின்னு சொல்லி, அப்பளத்தை எப்படி வறுப்பது, மேலே தூக்கி வறுக்க வேண்டுமா, நெருப்பிலே வறுக்க வேண்டுமா, எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டுமா, இதெல்லாம் வருது. உண்மை நான் வேடிக்கைக்காக சொல்ல. ஒரு டாக்டர் சொல்கிறேன், எண்ணெயை நீங்கள் அப்பளத்தை எண்ணெயிலே போடாதீர்கள், நெருப்பிலே சுட்டு எடுத்தால் அது உடல் நலத்திற்கு நல்லது. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்கன்னு தெரியல, கவனிங்க. இது இப்போ முதல்லலாம் காலையில் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகள் வீட்டில் நல்லா ஒரு பாடல்லாம் போடுவான். அந்த கேசட் இருக்கும்போது, நாங்களே காலைல கேசட் இருக்கும்போது போட்டுருவோம். சிடி பிளேயர் இருக்கும்போது கூட அது நடந்தது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பாட்டே கிடையாது. பாட்டு போடுறாங்களா? சரி, இவங்களாவது பாட்டு பாடுறாங்களா? கிடையவே கிடையாது. கவனிங்க.
தாவீது சொல்றான் பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி, கவனிங்க, அவர் சொல்றார், தாவீது சொல்றான், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா இந்த வார்த்தை சொல்லப்படுது? ஏன் தாவீது இது சொல்றான் தெரியுங்களா? அவர் துதி எப்போதும் என் வாயில் இருந்தா பிசாசு என்னுடைய இருதயத்தை திருக்குள்ளதா அவனுக்கு சாயும்படியா என் இருதயத்தை மாற்ற முடியாது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அவர் துதி என் வாயில் இருக்கும் போது எந்த சத்துருவின் காரியங்கள், இதுதான் ஃபாதர் பாடினார். துதி எடுத்தா, ஃபாதர் அருமையா பாடிருப்பா, துதி எடுத்தா, துதி தான் எடுக்கிறது இல்லை, அதெல்லாம் உள்ள வந்து உட்காந்துக்கிறான் பிசாசு காலையில். எதில்? எல்லாத்துலேயும் வந்து உட்காந்துட்டு ஒரே அமக்களம், ஒரே கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளையும் ஒரே சண்டைகளையும் உண்டு பண்ணுற காரணம் என்னென்னா வீட்டில் துதி இல்லை. துதி சத்தத்தை ஏறிடுங்க, வீட்டை விட்டு அவ்வளோதான், வெளில எஸ்கேப், உள்ள ஓடிடுவோம். கவுண்டிங்க. அதுதான் தாவீது சொல்கிறான், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய துதி சத்தம் எந்த இடத்துலலாம் ஏறெடுக்கப்படுதோ எரிகோ கோட்டைகள் தானாகவே உடைக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எரிகோ கோட்டை எப்போதெல்லாம் துதி சத்தம் உயர்த்தப்படுதோ உங்கள் குடும்பத்தில், நம்முடைய சபையில், தேசத்தில் துதியின் சத்தம் உயர்ந்தாலே எல்லா எதிர்ப்புகளையும் எல்லா விதமான சுவரின் தன்மைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். சுவர் போல் இருக்கிற எல்லா எதிர்ப்புகளையும் ஒரு நொடியிலே கர்த்தர் உடைப்பார். அப்போ உண்மையாகவே தேவனுக்குள்ளாய் என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம் கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்கணும். அதில் 8வது வசனம் மாத்திரம் வாசிக்குமா? நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த பூமியில மாத்திரம் இல்லைங்க, ஒரு நாள் அந்த பாக்கியமான வீட்டிலே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ இந்த அந்த பாக்கியம்ன்ற வார்த்தைக்கு ஏதோ இந்த உலகத்துல மாத்திரம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை என்னை உயர்த்துவது இல்லைங்க. ஒரு நாள் இயேசுவின் பிள்ளைகளாய் உறுதியுள்ள தன்மையோடு இருந்தா ஒரு நாள் அந்த பாக்கியமான வீட்டிலே கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் சொல்ல, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவனோ, அந்த வார்த்தை நல்லா குறிப்பிட்டுக் கொள்ளுங்க, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலேயும் இருக்கு, வேற உலகத்தின் மேலே மனிதர்கள் மேலேயும் இருக்கு, விக்கிரகத்தின் மேலேயும் இருக்கா? தயவு செய்து அதெல்லாம் எடுத்துருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க 100% கர்த்தர் மேல் மாத்திரம் எங்கள் உறுதி இருக்கிறது? உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம், உண்மையாகவே கர்த்தர் மேல் மாத்திரம்தான் அந்த உறுதியுள்ள இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வழுவி போகிற இருதயத்தை ஒரு நாள் அனுமதிக்காதீங்க. தேவனுடைய துதி சத்தத்தை, அவருடைய துதியை உங்கள் வாயிலே ஏறெடுங்கள். கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைப்பார், எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் இருந்த இடமே தெரியாம நொறுக்கி போட்டுவார். சத்தமா வராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காக, ஏன்னா இன்றைக்கு பிசாசு ஏற்கனவே சொன்னதுதான், பரலோகத்தில் செய்ய முடியாத காரியத்தில் இந்த பூமியிலே அவன் நிறைவேற்ற பார்க்கிறான். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஜனங்கள் உண்மையாகவே வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறுகிற வரைக்கும் நம்முடைய ஜபங்கள் ஓயக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களா இந்த கடைசி நாட்களிலே தேவன் மேல் உறுதியுள்ள நம்பிக்கை, விசுவாசம் உடையவர்களாய் உறுதியான ஜபத்திலே கர்த்தருக்கென்று பலப்படுவோம், தேவனுக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். பனேவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு என்ன
நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க தந்த பெரிதான கிருபைகளுக்காக, தயவிற்காக, இரக்கத்திற்காய் நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் தேவனுக்குள்ளாய் கர்த்தரை உறுதியுள்ள தன்மையோடு எங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் தேவன் மேல் உறுதியுள்ளதாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் மேல் உறுதியுள்ள தன்மையை, எங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்கும்படியாய், எங்கள் விசுவாசம் கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்கும்படியாய், கர்த்தர் மேல், மனிதன் மேல் அல்ல, எந்த விக்கிரகத்தின் காரியத்தின் மீதும் அல்ல, வேற எந்த காரியத்தின் மேலும் அல்ல, கர்த்தர் மேல் மாத்திரம் எங்கள் நம்பிக்கை உறுதியாய் உறுதியாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே உறுதியான ஜபத்திலே கர்த்தருக்காக நிலைத்திருக்க பலனடைய கர்த்தர் உதவி செய்ய. இந்த கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களை ஏசப்பா, இருமனமுள்ள இருதயங்களை கர்த்தர் இன்றைக்கு உறுதியுள்ள இருதயமாய் கர்த்தர் மாற்றுவீராக. இருதயமே மகா திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் என்று பார்க்கிறோம். அது எல்லா விதமான இந்த கோணலான காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு சீர்படுத்துங்க ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துங்க, இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தருக்கு மாத்திரம் அந்த இருதயம் செயல்பட கர்த்தர் உதவி செய்ய. தகப்பனே, கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொரு ஏசப்பா வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்ய. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகள், பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு பாடங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நல்ல ஞானத்திலும் கல்வி அறிவிலும் பலத்திலும் கர்த்தர் நிறுத்துங்க. கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. வர ஏசப்பா, விசேஷமாய் இந்த 24 மணி நேரம் இந்த ஏசப்பா தேசத்தின் எழுப்புதலுக்காக ஏறெடுக்கிறது ஜபத்தில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாய், எந்த விதத்திலும் எந்த தடைகளும் உருவாகாதபடிக்கு ஏசப்பா எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க தேவனுக்குள்ளாய் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க பிள்ளைகளுடைய இறுதிகளை கர்த்தர் நீர் பக்குவப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. வருகிற வாரம் முழுவதுமாய் உம்முடைய கிருபை, சமூகம், பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை எங்களை பிரியாமல் காத்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. மேலான நன்மைகள், கிருபைகள் தொடரட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துங்கள். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் எல்லாருக்கும்.